எவ்வளவு காலத்துக்கு தான் என் பொண்ணு கஷ்டப்படுமோ? உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வரல பார்க்கணும். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. உன் வேதனைய வெளிக்காட்டாம எங்களுக்காக நீ உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தெய்வமே, எங்க ஊருக்கு ஒரு ரட்சகனை அனுப்பி வைக்கணும். அப்பதான் இந்த ஊருக்கும் என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும். ஸ்ரீதேவி, ஏமா அவ்வளவு நேரம்? பாட்டிமா, அது நான் குளிக்க போனா குளிச்சமா வந்தமான்னு இருக்கணும். சாமிக்கு விளக்கு ஏத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி சரி, உள்ள போ. ஒன்னு ரெண்டு. ஆஹா, அப்படி இல்ல, தாளம் தவறடிச்சு நான் வாசிக்கிறத கவனி. தா தி கர்தகர்தோம் தி கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தி கர்தகர்தோம் தி கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதத்தி தர்கதா தி கர்தகர்தோம் தி கர்தகர்தோம் கர்தகர்தோம் குதத்தி தர்கதத்தி தர்கதா. ஒன்னும் கவலைப்படாத, அப்பா உனக்கு எல்லாம் கத்து கொடுக்கறேன், சரியா? கண் பேசும் பார்வையில் நாளும் நானே
தாயே பராசக்தி. பாட்டி என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துனீங்க? இந்த கிராமமே அழிய போகுது, நம்ம குணம் அழிய போகுது. பாட்டி நடு ராத்திரியில ஏன் வளர்றீங்க? நான் கனவுல பார்த்ததான் சொல்றேன். தெய்வத்தோட கோபம் இன்னும் அடங்கவே இல்லை. எல்லாம் சரியாயிடும், பேசாம படுங்க. ஈஸ்வரா, எங்களை காப்பாத்துற ரட்சகனை சீக்கிரம் இங்க அனுப்பு. அவன் முன்னால போய் மறந்துட்டான். அப்ப பின்னால போலாமா? உங்க அஜாக்கிரதையால அந்த கைதி தப்பிச்சிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வரலைன்னா உங்க 2 பேரையும் கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ் சார். நீ கொஞ்சம் இப்படி வா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்படி இல்ல, இத தாண்டினாதான் கொடவலூர் கிராமம். அங்க கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்மள கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நாம வேஷம் மாத்திரதான் நல்லது. அது நல்ல ஐடியா. ராகவா, நான் ஸ்டடியா இருக்கேன். என்னடா கீழே முள்ளா இருக்கு? முள்ளு இல்ல, மணல். யாருடா மேல இருந்து டார்ச் அடிக்கிறது? டார்ச் இல்ல, சந்திரன். சந்தா மாமா. சரி, காலையில பாக்கலாம். குட் நைட். குட் நைட். அடியே ஏண்டி? என்னடா கூப்பிட்டியா? அடியே அடியே. ராகவா, வீடு மாறி வந்துட்டாவா? இதுதான் என் வீடு. அப்ப அந்த பொண்ணு யாரு? அது என் பொண்டாட்டி. எனக்கு சொல்லவே இல்ல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏய், நீ உள்ள படி. பொண்ணுங்களை திட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சாரி. ராகவா, என்ன? நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சூழல ஆள் இல்ல, நீ போய் அங்க காவல் இருக்கணும். எப்ப? இப்பவேதான். இப்பவே வா. போட பண்ணி. என்ன சொன்ன? போடா பண்ணி. இப்படி மரியாதையா சொன்னா தானே இந்த ராகவன் கேப்பான் போவான். கொஞ்சம் தள்ளு. நீ என்னடா யோசிக்கிற? எனக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறியா? மகாபாரதத்துல கர்ணன்டா, மனச திறந்து பாருடா. நீ என் சூளைக்கு காவல் இருக்கும் போது நான் உன் வீட்டுக்கு காவல் இருப்பேன்டா. வல்லப்பனுக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்டா. சாரி வல்லப்பண்ணா. பாத்தியாடி, வல்லப்பண்ணனோட விசால மனச புரிஞ்சு போச்சுல உனக்கு? புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சடா? வல்லப்பண்ணனோட மனசு நல்லா புரிஞ்சு போச்சு. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அது போதும்டா எனக்கு. போயிட்டு வர நீ வல்லப்பண்ணா. தைரியமா போறாகவா. உன் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன். அதனாலதான் நான் போறேன். நீ கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு வந்துடாத. டீ குடிக்கிறது எப்படி? நான் கொண்டு வரேன்டா. சக்கரை போட வேணாம். அப்ப சரி, காலையில பாக்கலாம். சீக்கிரமா வரக்கூடாது. டீ ஆறாம கொண்டு வரணும். நம்ம சவுண்ட் எக்கோ ஆகுது. என்ன பண்ணா? பாம்பு வந்துருச்சு. பாம்பு பயமாயிடுச்சு. ஒரு வேலை பெரிய இருக்குமா? யாரது? யாரா? பாம்பா இல்ல பெயா? என்ன பயப்படுத்தாதீங்க. எனக்கு ஒன் பாத்திரம் முன்னியில வந்துருச்சு. யாரு இவன்? தமயந்தி வீட்டுக்கு போறான். தமயந்தி தப்பா போறாளோ?